எனக்கு சரியான சைஸ். இவளுக்கு சின்னது. ரொம்ப கஷ்டப்படுவா. சாச்சனாவோட அக்கா ஓப்பன் டாக். பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது மூலமா மிகப்பெரிய பிரபலம் பெற்றிருக்காங்க இளம் நடிகை சாச்சனா. மகாராஜா படத்துல நடிகர் விஜய் சேதுபதியோட பொண்ணு கதாபாத்திரத்துல நடிச்சு அசத்தி இருந்தாங்க நடிகை சாச்சனா. அதுக்கப்புறமா திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க சமீபத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதன் மூலமா ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானாங்க. இந்த நிலையில இவங்களோட அக்கா சாதனா சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசியிருக்கக்கூடிய விஷயம் இணையத்துல வைரல் ஆயிருக்கு. சாச்சனா அப்புறம் சாதனா 2 பேரும் இரட்டை பிறவிகள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்திய பேட்டி ஒண்ணுல அக்கா, தங்கை 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. அதுல 2 பேருமே அவங்களோட அழகான நினைவுகள பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த பேட்டியில பேசின சாச்சனாவோட அக்கா சாதனா அவங்களோட ஆடை தேர்வு பத்தி பேசினாங்க. நாங்க பெரும்பாலும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான் போடுவோம். எந்த ஒரு விழாவா இருந்தாலும், பண்டிகையா இருந்தாலும் சரி, சாதாரண நாட்கள் கூட ஒரே மாதிரியான, ஒரே கலர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸ போடுறதுல தான் ஆர்வம் காட்டுவோம். 2 பேருமே வெவ்வேறு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதான விஷயம் தான். இங்க சிக்கல் என்னன்னா, ஒரே மாதிரியான ட்ரெஸ். ஆனா, வேற வேற அளவுகள்ல எடுக்க வேண்டிய கட்டாயம். எனக்கு எப்பவுமே சரியான சைஸ்ல ட்ரெஸ் கிடைச்சிரும். ஆனா, இவளுக்கு எப்பவுமே சின்னதா தான் ட்ரெஸ் கிடைக்கும். அதனால ரொம்பவே கஷ்டப்படுவா. ஒரே மாதிரியான ட்ரெஸ் கிடைக்காத நேரத்துல, அந்த ட்ரெஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், அத தவிர்த்திருக்கோம். ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஆடைகள் மட்டும் தான் எங்களோட தேர்வா இருந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க, நடிகை சாச்சனாவோட சகோதரி சாதனா. என்னோட உடல் பாகங்கள அக்கு அக்கா பிரிச்சு, சீரியல் நடிகை சரண்யா பகீர். சமூக வலைதளத்துல வெளியிடக்கூடிய புகைப்படங்களுக்கு மோசமான கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய ஆசாமிகள் பத்தி உங்களோட பார்வை என்ன? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? அப்படின்னு பிரபல சீரியல் நடிகை சரண்யா கிட்ட சமீபத்திய நேர்காணல் ஒண்ணுல கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பதில் குடுத்த நடிகை சரண்யா, "ஒரு நடிகையா நான் என்னோட சமூக வலைதள கணக்குகள நிர்வகிச்சுக்கிறேன். நமக்கு 1,000,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாம ஒரு புகைப்படம் வெளியிட்டா 75,000 லைக்குகள் வந்து குவியுது. பார்க்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு என்ன பிரபலமா இருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு லைக்குகள் வருது அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு 75,000 லைக்குகள் வந்திருக்கக்கூடிய இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 3,000 கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அந்த 3,000 கமெண்ட்ஸ்ல குறைஞ்சபட்சம் 100 கமெண்ட்டுகள் என்னோட உடல் பாகங்கள பத்தி அக்கு அக்கா பிரிச்சு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே வேதனையா இருந்தது. எதுக்காக இப்படியெல்லாம் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு வருத்தப்பட்டேன். ஆனா ஒரு நடிகையா என்னை பத்தின தகவல்கள், என்னோட அடுத்தடுத்த படங்கள், சீரியல்கள் பத்தின தகவல்கள வெளியிடுறதுக்கு சமூக வலைதளம் உதவியா இருக்கு. அதுக்காக தான் நான் இங்க சமூக வலைதளத்துல இயங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா, இப்படியான சமூக வலைதளங்கள்ல நான் இருந்திருப்பேனா அப்படின்னு தெரியாது. ஒரு கட்டத்துல நான் ஒரு இடத்துல நிக்கிறேன். ஆனா, நீ தேவையில்லாம வந்து என்ன இடிச்சுட்டு போற அப்படின்னா, தவறு என் மேல கிடையாது. உன் மேல தான் இருக்குது. அது உன்னோட புத்திய தான் காட்டுது அப்படிங்கிற புரிதலோட இப்படியான விஷயங்கள கடந்து போக பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரண்யா. இவங்களோட இந்த பேட்டி இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது.